ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் 31 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ரெக்ரூட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலைவாய்ப்புலாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரீசெண்டாக ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதில் போயிட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 29 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த விண்ணப்பிக்கும் வட்டம், எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு, இந்த 8 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ வட்டாட்சியர் எந்த தாலுக் அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு அனுப்பிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அவங்களுக்கு கமுதி வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 3 வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி 8/8/2025 கடைசி தேதி 7/9/2025 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனறிவு தேர்வு வந்து 8/10/2025 அன்னைக்கு இருக்க போது. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 23/10/2025 அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கமுதி வட்டத்தில் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 கிராமம் என்னென்ன அதை அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி அந்த 3 கிராமத்துக்கு எந்த இனசூழ்ச்சி முறை யார் அப்ளை பண்ணலாம், எந்த கம்யூனிட்டியை அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை இருக்கா இல்லையா அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அதிகபட்சமாக எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், ஓசிக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கவும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் அதே வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். வேற ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கான க்ரைட்டீரியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு 7/9/2025 ஈவினிங் 5:45 டேரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கடலாடி வட்டம் அங்கேருந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா மொத்தமாக ஒரு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 6 வேக்கன்சி எந்தெந்த கிராமங்கள், எந்த இனசூழ்ச்சி முறை அதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு கீழக்கரை வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுளத்தூர் வட்டத்தில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு திருவாடனை வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு பரமக்குடி வட்டத்தில் 3 வேக்கன்சியும், ராஜசிங்கமங்கலம் அங்கேருந்து ஒரு 9 வேக்கன்சியும் கிட்ட கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் வட்டத்தில் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ராமநாதபுரத்தில் இவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் வெளியிட்டிருக்காங்க. வெப்சைட்டில் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலூர் மாவட்டம் அங்கேருந்து முதல்ல எந்த வட்டம் அப்படின்னா
ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 4/9/2025 கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. அதாவது கடைசி தேதி எப்போ அப்படின்னா 4/9/2025 தான் கடைசி தேதி. ஈவினிங் 5 மணிக்குள்ளே கடலூர் மாவட்டத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த படித்தல் மற்றும் திறனறிவு தேர்வு 6/10/2025 அன்னைக்கு நடக்க போகுது. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 21/10/2025 4/11/2025 வரைக்கும் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் ஒரு வேக்கன்சி, அந்த ஒரு கிராமம் கள்ளிப்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், எந்த இன சூழ்ச்சி முறை அதை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே எலிஜிபிலிட்டி எல்லாமே ஒரே இதுதான் இருக்க போகுது. அடுத்த கட்டமாக சிதம்பரம் வட்டத்தில் ஒரு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 13 வேக்கன்சி எந்தெந்த கிராமங்கள் எந்த இன சூழ்ச்சி முறை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக புவனகிரி வட்டத்தில் ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 3 கிராமம் என்ன, ரிசர்வேஷன் என்ன, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். விருதாச்சலம் வட்டத்தில் 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 12 கிராமங்கள் என்னென்ன ரிசர்வேஷன் அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக காட்டு மன்னார் கோவிலில் ஒரு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 9 கிராமம் என்ன, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு திட்டக்குடி வட்டத்தில் ஒரு 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 10 கிராமங்கள் என்ன சூழ்ச்சி முறை அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கடலூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ விண்ணப்ப எண் பார்த்தா நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃபோட்டோ என்ன, மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ பெயர் என்ன, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் அனுப்பி வச்சுக்கோங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கடைசியாக வந்தீங்க அப்படின்னா கீழே அறிவிச்சிருக்காங்க வருவாய் வட்டாட்சியர், இதுதான் உங்களுக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சொந்த தாளுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புதுக்கோட்டைக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது எங்கன்னா பொன்னமரதி வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வேக்கன்சி எந்த கிராமம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 27/8/2025. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாகவோ தபால் மூலமாக அனுப்ப பாருங்கள். இதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விராலிமலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 4 வேக்கன்சி, அந்த 4 கிராமம் என்ன, இன சூழ்ச்சி முறை என்ன, அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை மாவட்ட இலுப்பூர் வருவாய் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் ஒரு வேக்கன்சி, அந்த ஒரு வேக்கன்சிக்கு எந்தெந்த கிராமம் இன சூழ்ச்சி முறை கொடுத்துருக்காங்க. ஸோ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை வெப்சைட் மூலமாக. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்றவங்க தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல எதுவுமே. ஸோ நோட்டிஃபிகேஷனும் அப்டேட் பண்ணலை, அப்ளிகேஷன் ஃபார்மும் அப்டேட் பண்ணலை. நீங்கள் வேணுன்றவங்க உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்க தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு அரியலூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க வேலைவாய்ப்பு. ஸோ எங்கெங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரியலூர் வருவாய் வட்டத்தில் காலியாக உள்ள 7 கிராம உதவி வேக்கன்சி, அதாவது அரியலூர் தாலுக்கில் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதேமாரி இப்போ அந்த 7 கிராமங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஆண்டிமடம் வருவாய் வட்டத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கிராமம் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உடையாறுபாளையம் வட்டத்தில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு செந்துறை வருவாய் வட்டத்தில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் எந்தெந்த கிராமம் இன சூழ்ச்சி முறை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதேமாரி உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருக்குன்னா எந்தெந்த கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்துக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, ரிசர்வேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட பாருங்கள். ரீசெண்டாக இந்தந்த மாவட்டத்தில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக ஒரு 31 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு வராமல் இருக்குது அப்படின்னா சென்னை வராமல் இருக்குது, மதுரை வராமல் இருக்குது, தேனி, விழுப்புரம், இந்த 4 மாவட்டம் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு எந்தெந்த மாவட்டம் இந்த நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னா
கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல்கிரிஸ், இந்த 3 மாவட்டத்துக்கும் வேக்கன்சி வந்து கொடுக்கலைங்க. ஸோ 3 மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ 3 மாவட்டத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க, உங்கள் 3 மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, ஸோ டோட்டலாக 2299 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க 38 மாவட்டத்தில். 3 மாவட்டம் கழித்து மீதி இருக்க 35 மாவட்டங்களில் இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4 மாவட்டம் தான் பெண்டிங் இருக்குது, அந்த சென்னை, மதுரை, தேனி மற்றும் விழுப்புரம். ஸோ 4 டிஸ்ட்ரிக்டும் விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ரெகுலராக வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதேமாரி நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்க பாருங்கள், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி 4 மாவட்டத்து வருஷத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்குலாம் அப்ளிகேஷன் தேதியை வந்து பார்த்தா க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்னமும் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஒரே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, எல்லாருமே ஈஸியாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு 31 மாவட்டம். மீதி இருக்க மாவட்டத்துக்கு வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.